கேரளாவில் கேரவனில் ரகசிய கேமரா பொருத்தி நடிகைகளின் ஆபாச காட்சிகளை பகிர்ந்ததாக நடிகை ராதிகா நமது தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருந்த நிலையில் இந்த சம்பவங்கள் தொடர்பாக விசாரித்து விவரங்களை சேகரிக்க கேரள நடிகர்களின் பாலியல் புகார்களை விசாரித்து வரக்கூடிய சிறப்பு விசாரணை குழு திட்டமிட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் நடிகை ராதிகாவிடம் நேரடியாக வாக்குமூலம் பெறுவதற்கும் வாய்ப்பிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம். தற்போது இந்த விவகாரத்தில் நடிகை ராதிகாவிடம் எந்த மாதிரியான விசாரணை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது? முழு விவரங்கள் பிரசாத். வணக்கம். கேரளாவில் திரைப்பட நடிகைகள் மீதான நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களின் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெளியானது. முதலாக தொலைக்காட்சிகள் அதே போன்று சமூக ஊடகங்கள் வழியாக தான் இந்த நடிகைகள் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து கேரள அரசால் அந்த சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அதாவது 3 பெண் IPS அதிகாரிகள் உட்பட உயர் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு ஏற்கனவே குற்றச்சாட்டுகளை வெளிப்படுத்திய நடிகைகளை நேரில் சந்தித்தும் தொலைபேசி மூலமாக சந்தித்தும் புகார்களை பெற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போது நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். கேரவேனில் நடிகைகள் இருக்கும் போது அவர்களை ஆபாசமான அந்த காட்சிகளை ரகசிய கேமரா மூலம் எடுத்து அதை பகிர்ந்து மற்ற வெளியே பரப்பப்படுவதாக ஒரு தகவலை அவர் கூறியிருந்தார். இந்த மாதிரியான குறிப்பிட்ட விஷயங்களை ஒரு ஆதாரமாக கொண்டு இந்த விசாரணை குழு என்பது விசாரிக்க திட்டமிட்டிருக்கின்றது. இந்த விவரங்களை முதற்கட்டமாக சேகரிக்கவும், இந்த விவரங்களை எந்த பகுதியில் நடந்தது, எப்போது நடந்தது என்பது குறித்த விவரங்களை முதலில் சேகரிப்பது எனவும், அதைத் தொடர்ந்து தேவைப்பட்டால் நேரடியாக நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களிடம் இது தொடர்பான விசாரணை பெறுவதோ வாக்குமூலம் பெறுவதோ நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது நடிகை ராதிகா சரத்குமார் கூறிய அந்த விவரம் என்பது கேரளாவில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி, ஏன்னா கேரவேனில் நடந்த சம்பவம் என்பது இதுவரை அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வராத நிலையில் ஒரு புதிய குற்றச்சாட்டாக இந்த சம்பவம் வந்ததால் காவல்துறையும் சரி அதே போன்று திரைப்படத்துறையினரும் சரி அந்த சம்பவத்தை உன்னிப்பாக கவனிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.